ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் திரை ரசிகன் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற படத்துல ஒரு பெரிய பேராசை பிடிச்ச சயின்டிஸ்ட் கடலுக்குள்ள நீந்திட்டு இருந்த சுறாவை அவரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ற லேபுக்கு எடுத்துட்டு வந்து இவங்க பண்ண ஜெனட்டிக்கல் எக்ஸ்பிரிமெண்டால இவங்க கண்ட்ரோல்ல இருந்த ஷார்க்கு எப்படி ஒரு ராட்சச சுறாவா மாறி ஊருக்குள்ள வந்து அட்டகாசம் பண்ணுச்சு. கடைசியில அந்த ஷார்க்கை ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து மிகப்பெரிய அழிவுல இருந்தோம். பல போராட்டங்களுக்கு பிறகும் அந்த ஷார்க்கை அழிக்க முடிஞ்சதா இல்லையான்னு பரபரப்பா விறுவிறுப்பான படத்தை தான் இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அப்பாவும் பையனும் கடற்கரை ஓரமா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வானிலை மாறிட்டே வருது. காத்தும் வேகமா வீசுறதால கடல் அலை வேகமா அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை பார்த்துட்டு அந்த பையனோட அப்பா, இதுக்கு மேல மீன்கள் பயப்பட ஆரம்பிச்சிடுச்சு, நமக்கும் மீனும் கிடைக்காது, நம்ம கிளம்பலாம் தம்பி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்பும் போது திடீர்னு அந்த பையனோட தூண்டில மட்டும் ஏதோ மாட்டிடுச்சு. கண்டிப்பா அது பெரிய மீனா தான் இருக்கணும்னு அப்பா சொல்லிக்கிட்டு, தம்பி அதை விடாத, டைட்டா பிடிச்சுக்கோ, பலமா இது அப்படின்னு சொல்லி எப்படியோ கஷ்டப்பட்டு தூண்டில மாட்டின மீனை பிடிச்சிட்டோம்னு நினைச்சு சந்தோஷப்படுறதுக்குள்ள ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த பாக்குறாங்க. தூண்டில மாட்டினது பெரிய மீன்லாம் இல்ல, ஒரு பெரிய மாட்டோட தலை தான் மாட்டிட்டு வந்திருக்கு. அந்த பையன் பார்த்துட்டு, அப்பா கடலுக்குள்ள மாடு எப்படிப்பா வந்துச்சு? அதான்ப்பா எனக்கும் ஒன்னும் புரியல சொல்லிக்கிட்டே கடலுக்குள்ள காட்டுறாங்க. அந்த பையனும் பார்த்து சொல்றான், ஏதோ ஒண்ணு பெருசா வந்துகிட்டு இருக்குன்னு மட்டும் தெரியுது. ரெண்டு பேரும் அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்கும்போது அது ஃபுல் ஸ்பீட்ல வந்து அப்படியே அவங்கள தாண்டி போகும் பாருங்க. ஒரு பிரம்மாண்டமான கொடூரமான சுறா மீன் ஆக்ரோஷமா பறந்து போய்கிட்டு இருக்கு. அப்படியே அவங்கள தாண்டி போய் கரையிலையும் விழுகுது. ரிட்டன் தண்ணிக்குள்ள போகாம நேரா அங்க இருக்க சிட்டிக்குள்ள நகர்ந்து போறத காட்டுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி படத்தோட டைட்டிலையும் காட்டுறாங்க. 2020 ரிலீஸ் ஆன தி லேண்ட் ஷார்க். இந்த படத்தோட முழு கதையை தான் இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபை ஆகும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நேரா கதைக்குள்ள போயிடலாம். அப்படியே கட் பண்ணி சில மணி நேரத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. ஆழமான கடலுக்குள்ள ஒரு ரிசர்ச் ஃபெசிலிட்டி இருக்கு. அதுக்குள்ள ஒரு ஹெட் சயின்டிஸ்ட் சில இன்வெஸ்டர்ஸ இன்வைட் பண்ணி கூட்டிட்டு வந்து இந்த இடத்த பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது இந்த இடத்தோட பேரு டீப் சி ஸ்டேஷன். நிலப்பரப்புல இருந்து 100 அடி ஆழத்துல கீழே இருக்கும். நாங்க செய்யக்கூடிய ப்ராஜெக்டோட பேரு பொசைடன் ப்ராஜெக்ட். இந்த இடத்தோட அவுட்டர் லேயர் பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் சைஸ் ஃபிஷ் டேங்கால கவர் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள ஒரு பெரிய ஷார்க்கு கூட இருக்கு. அந்த ஷார்க்கை வச்சுதான் நாங்க பல விதமான ஜெனட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது இந்த ரிசர்ச் எதுக்கு பண்றாங்கன்னா, WHO ரிசல்ட் படி ஒரு வருஷத்துக்கு பல பேர் கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டு இறந்து போறாங்க. அதுக்காக தான் இந்த ஜீன் மாடிஃபிகேஷன் மெடிசனை நாங்க தயாரிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இதனால பல பேருக்கு நன்மையை தரும், பல உயிர்களும் காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்டோட அட்வான்டேஜ் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருக்க இன்வெஸ்டர்ஸ் கேக்குறாங்க, உண்மையா இது சாத்தியமா? நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற ஷார்க் மேல எதிர்பாராத விதமான ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் நடந்தா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு நீங்க தான் பொறுப்பு இருப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அங்க இருக்கிற ஹெட் சயின்டிஸ்ட், சயின்ஸ்ல தொடர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் ஆகணும். இந்த முயற்சி பல பேரோட உயிரை காப்பாற்றும், இதனால இந்த உலகத்துக்கே நன்மையை தரும். நீங்க எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போறேன்னு சொல்லிட்டு ஒரு சொடக்கு போடுறாரு. பார்த்தா எதுவுமே நடக்கல. அப்படியே எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. இந்த வேலையை செய்யக்கூடிய ஆளு அந்த சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவரோட பேரு தான் சாங்கி. நம்ம ஹீரோ தான் இப்ப ஃபுல்லா குடிச்சிட்டு சோஃபா மேல சாஞ்சி கிடக்குறாரு. அவனோட ஃப்ரெண்டு ஓடி வந்து ஹீரோவை எழுப்புறான். அடுத்தது நம்ம ஹீரோயினையும் காட்டுறாங்க. இவனுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த ஷார்க்கை பிடிச்சதே ஹீரோ தான். அந்த பெரிய ஷார்க்குக்கு நேரத்துக்கு சாப்பாடு போடுறதும் இல்ல வேற ஏதாவது பிரச்சனைனா அந்த ஷார்க்கை ஹேண்டில் பண்றது, இதுதான் இவங்களோட வேலையா இருக்கும். எப்படியோ ஹீரோ போதையில தள்ளாடி நடந்து வர்றாரு. இப்போதான் ஒரு டாக்டர் வந்து, ஜாங்கி சார் அந்த ஷார்க்கை காட்ட சொல்றாரு, தயவு செஞ்சு அதை காட்டியிருப்பா அப்படின்னு கேக்குறாரு. இப்போ ஹீரோ, ஓ அப்படியா, இதெல்லாம் எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரின்னு போதையில உளறிக்கிட்டு இப்போ ஷார்க்கை பத்தி ஒரு விஷயத்த சொல்றாரு. ஷார்க்கு பிறந்ததுல இருந்தே பிரெடேட்டர் தான். அதோட டார்கெட்டை மட்டும் கண்டுபிடிச்சிருச்சுன்னா எங்க இருந்தாலும் பறந்து வந்து பிடிச்சிரும். வேணும்னா ஒரு டெமோ பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை தூக்கி தண்ணிக்குள்ள போட்ட உடனே அந்த டேங்குக்குள்ள இருந்த பெரிய ஷார்க்கு எதிர்பாராத நேரத்துல அந்த மீனை சாப்பிட்டு போயிடும். எல்லாரும் பயங்கரமா பயந்து போயிடுறாங்க. ஆனா நம்மால மட்டும் அசால்ட்டா இருந்து வராரு. அதுல ஒரு குட்டி பொண்ணு மட்டும் என்ஜாய் பண்ணி சூப்பர் அங்கிள்னு சொல்றா. இந்த பொண்ணோட பேர் என்னன்னா யோயோ. அந்த ஹெட் சயின்டிஸ்ட்ல இருக்காருல்ல, அவரோட பொண்ணு தான் இவ. ரொம்ப தேங்க்ஸ் செல்லம்னு ஹீரோ கொஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து அங்க இருக்க ஒரு செக்யூரிட்டி ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு சிக்னல் கொடுக்குறாரு, இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றாரு. அவரோட ஃப்ரெண்டும் ஹீரோ கூட்டிட்டு அங்க இருந்து சைலண்டா போயிடுறாங்க. அந்த எல்லா இன்வெஸ்டர்ஸையும் அங்க இருக்க லேடி அவங்களெல்லாம் கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ ஹீரோயின் ஹெட் சயின்டிஸ்ட் கிட்ட பேசுறாங்க. இந்த ஹெட் சயின்டிஸ்டோட பேர் என்னன்னா சான். இவரை இனிமேல நம்ம சான்னே கூப்பிடலாம். அதாவது ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி எந்த ரிப்போர்ட்டும்
சரியா வரல. சோ கண்டிப்பா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அவசியமா பண்ணியே ஆகணுமா, வேற ஏதாவது ஆபத்து வந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சான் சொல்றாரு, இங்க பாருங்க ஏஜென்ட், ஒரு பெரிய வெற்றி அடையணும்னா ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். அதுக்கு கண்டிப்பா தைரியமும் வேணும் இல்லையா, அதுதான சயின்ஸ். உங்க அப்பாவும் இதான் பண்ண நினைச்சாருன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. இதுல இருந்தே தெரியுது ஹீரோயினோட அப்பாவும் இதே லேப்ல தான் ஒர்க் பண்ணிருக்காருன்னு. ஆனா இப்போ உயிரோட இல்ல, அந்த பொறுப்புல தான் ஹீரோயின் இருக்காங்க. அடுத்த சீன்ல இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தயார் பண்றாங்க. மாடிஃபை பண்ண ஜீனை ஒரு ஆட்டோமேட்டிக் ரோபோட்ல வச்சு அந்த ஷார்க்குக்கு கொடுக்கறதுக்கு அனுப்புறாங்க. அதுவும் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஷார்க்கு கிட்ட போய் மைக்க ஊசியும் போட்டுருது. அந்த ஷார்க்கு மயங்கியும் போயிடுச்சு. அந்த ரோபோட் என்ன பண்ணுதுன்னா பர்ஃபெக்டா அது தலைமையில போய் அந்த ஊசியை கரெக்டா இன்ஜெக்ட் பண்ணிட்டு திரும்பியும் வந்துருது. ஆனா இதுதான் அவங்க பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பா மாற போகுதுன்னு அவங்க தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் தான் அந்த ஷார்க்கோட அகோரமான செயலை நாம பார்க்க போறோம். இப்போ சான் அவரோட பொண்ணை மேல கூட்டிட்டு போறேன், அவ விளையாடணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா என்னோட பொண்ணை பிக்கப் பண்ணிக்காங்கன்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாரு. ஹீரோயினும் கொஞ்ச நேரம் அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இன்னொரு டாக்டர் வந்தோடனே அவரை பார்த்துக்க சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. அந்த டாக்டர் அவரோட பொண்ணு கிட்ட வீடியோ கால் மூலமா பேசிட்டு இருக்காரு. இங்க ஒரு ஷார்க் எல்லாம் இருக்கு, பெருசா இருக்கும், இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆப்போசிட்ல அவரோட பொண்ணு கேக்குறாங்க, அப்பா நெக்ஸ்ட் மந்த் எனக்கு பர்த்டே, கண்டிப்பா வந்துருவீங்களா, இல்லைன்னா பேசவே மாட்டேன், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டாக்டரும் கண்டிப்பா வந்துருவேன் அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காரு. அப்பதான் திடீர்னு ஒரு எமர்ஜென்சி அலாரம் அடிக்குது. இந்த டாக்டர் போனை கட் பண்ணிட்டு அங்க இருக்க டிஸ்பிளேல எல்லாம் செக் பண்ணிட்டு வாக்கி டாக்கில இன்ஃபார்ம் பண்றாரு. அதாவது ரீசெண்டா அந்த ஷார்க்குக்கு ஒரு ஊசி போட்டாங்கல்ல, அதனால அந்த ஷார்க்குக்கு ஏதோ ஆயிடுச்சு போல, ஷார்க்கோட ஹார்ட் ரேட் கம்மியா இருக்கு, எல்லாரும் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றாரு. எல்லாரும் வேக வேகமா ஓடி வராங்க. ஹீரோயின் ஒரு சிக்னல் டிவைஸ் வச்சிருப்பாங்க. அந்த டிவைஸ்ல செக் பண்ணும்போது சிக்னல் ஸ்ட்ரென்த் நல்லா தான் இருக்கு, பட் ஷார்க்கோட பிளட் பிரஷரும் ஹார்ட் பீட்டும் தான் கம்மி ஆயிடுச்சு. எல்லாரும் பரபரப்பா அந்த ஷார்க்கை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது ஹீரோயின் வச்சிருக்க சிக்னல் டிவைஸ்ல இன்னொரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அப்படியே திரும்பி ஸ்லோவா அந்த கிளாஸ் வெளியே இருக்க தண்ணிக்குள்ளதான் பாக்குறாங்க. அந்த ஷார்க் வேகமா வந்துட்டு இருக்கு. அடுத்தது யோசிக்கிறதுக்குள்ள அவங்க லேபுக்குள்ளேயே ஒரு சின்ன வாட்டர் டேங்க் மாதிரி இருக்கும்ல, அந்த சின்ன வாட்டர் டேங்க் வழியா வந்து ஒரு சயின்டிஸ்டே தூக்கிட்டு போயிடுது. அவ்வளவுதான், எல்லாரும் மிரண்டு போய் அலறி அடிச்சு கத்துறாங்க. எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த ஷார்க்கு இறந்து போயிருச்சுன்னு நினைச்சோம், அப்படின்னா அது செத்து போன மாதிரி நடிச்சதா, இறக்கமே இல்லாம ஒருத்தரை சாப்பிட்டுருச்சே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது அந்த கிளாஸுக்கு வெளியே பாக்குறாங்க, ஒரே ரத்தமா இருக்கு. கரெக்டா அதே சமயத்துல ஹீரோவும் வந்துடுறாரு. அப்போதான் ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இப்போ ஹீரோ கேக்குறாரு, அந்த ஷார்க்கை நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது பக்கத்துல இருக்க டாக்டர், அது கான்பிடென்ஷியல், எங்களால சொல்ல முடியாது, இந்த லேப்ல நீ என்ன ஒர்க் பண்றையோ அதை மட்டும் பண்ணு, அதை விட்டுட்டு தேவையில்லாத கேள்வியில கேட்டுட்டு இருக்காத, அந்த ஷார்க்கை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லு அப்படின்னு அதட்டி கேட்கும்போது ஹீரோக்கு சமக்கம் வந்துருது. ஏன்னா இவரு தானே அதை இவ்வளவு நாள் பராமரிச்சுட்டு இருந்தாரு, என்னது சொல்ல முடியாதான்னு அந்த சயின்டிஸ்ட அடிக்கிற மாதிரி பக்கத்துல போறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டோ சமாதானம் பண்ணி தடுத்துறான். இப்போ அந்த ஷார்க்கு அந்த பெரிய கிளாஸ வேகமா வந்து இடிச்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோ கேக்குறாரு, அந்த கிளாஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் சொல்லுங்க, அந்த ஷார்க் இடிக்கிறது அதை தாங்குமா அப்படின்னு கேக்குறாரு. அந்த டாக்டர் சொல்றாரு, ஸ்னைப்பர் புல்லட்டால கூட அதை தாண்டி வர முடியாதுன்னு. சொன்ன அடுத்த செகண்டே அந்த ஷார்க்கு ஸ்பீடா வந்து டம்முன்னு இடிக்கும் பாருங்க. அவ்வளவுதான், அந்த கிளாஸ் பிரேக் ஆயிட்டே வருது. அவ்வளவுதான், தப்பிச்சு ஓடுறதுக்குள்ள எல்லா தண்ணியும் உள்ள வந்துருச்சு. அந்த தண்ணி வந்த போர்ஸ்ல அதுலயே பாதி பேர் அடிபட்டு செத்தும் போயிடுறாங்க. மீதி இருக்கிறது இப்போ ஹீரோ, ஹீரோயின், ஃப்ரெண்டு, அப்புறம் சில டாக்டர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. இப்போ அந்த ஷார்க்கு அவங்க இருக்க இடத்துலதான் இருக்கு. இதை தெரிஞ்ச எல்லாரும் பயத்துல கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றாரு, எல்லாரும் அமைதியா இருங்க, சத்தம் போட்டாதான் அந்த ஷார்க்குக்கு நம்ம இருக்க இடம் தெரியும், நீங்க காட்டி கொடுத்துட்டீங்கன்னா உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, தயவு செஞ்சு அமைதியா இருங்கன்னு சொல்றாரு. உடனே எல்லாரும் எந்த மூமெண்ட் கொடுக்காம அமைதியாவும் இருக்காங்க. இப்போ எல்லாரும் சேஃபாவும் சைலண்டாவும் ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த ஷார்க்கு அவங்களுக்கு நடுவுல தான் சுத்திக்கிட்டு இருக்குது. இவங்களையும் கிராஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்குது. பட் ஆனா அந்த ஷார்க்குக்கும் தெரியல, எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு லேடி மட்டும் பேலன்ஸ் பண்ண முடியாம ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. அவ்வளவுதான், தண்ணிக்குள்ள விழுந்த சத்தத்தை கேட்ட உடனே ஷார்க் சும்மா இருக்குமா, அப்படியே யூ டர்ன் போட்டுக்கிட்டு அவங்க தண்ணியில இருந்து எந்திரிக்கிறதுக்குள்ள பாவம் அவங்களையும் சேர்த்தி கொண்டுருது. அந்த ஷார்க்கு இதோட விடாம அடுத்த டார்கெட் அந்த டாக்டரை தான் சூஸ் பண்ணிருச்சு. அவரு சேஃபா மேல இருந்தாலும் அது சும்மா இல்லாம அவர் கீழே தள்ளி சாகடிக்க தான் பாக்குது. அதே டைம்ல ஹீரோ ஒரு விஷயத்த நோட் பண்ணிட்டாரு. அவரு ரெகுலரா யூஸ் பண்ற அனஸ்தீசியா கன்னு அந்த சேஃப்டி லாக்கர்ல தான் இருக்கு. அவன் பக்கத்துல இருக்கனால சைலண்டா நீந்தி போயிடுறாரு. பக்கத்துல போய் அமைதியா பாஸ்வேர்ட் போட்டு பார்த்தா அந்த லாக்கர் ஓபனே ஆகல. பக்கத்துல இருக்க சிலிண்டரை எடுத்து அந்த கண்ணாடியை உடைக்க ட்ரை பண்றாரு. சத்தத்தை கேட்ட ஷார்க்கு இப்போ ஹீரோ பக்கமும் திரும்பிடுச்சு. அந்த டாக்டரை விட்டுட்டு ஹீரோவை நோக்கி வேகமா போயிட்டு இருக்கு. அதை பார்த்து ஹீரோவோட ஃப்ரெண்டு முன்னாடி வராரு. ஹீரோ வேக வேகமா அந்த கிளாஸ் எடுத்துட்டு எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல கன்னு எடுத்துட்டு 2 புல்லட்டோட தப்பிச்சிடுறாரு. அடுத்த டைம் அங்க மிஸ் ஆனாலும் இந்த பக்கம் வந்து பிடிப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஷார்க்கு மீண்டும் ஹீரோ பிடிக்க வருது. ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த ஒயரை தூக்கி போட்டு அவர் பக்கம் இழுத்து ஹீரோவை காப்பாத்தி
காப்பாத்திடுறாரு. இப்போ ஹீரோ ஒரு உயரமான இடத்துல மேலே ஏறி நின்றுகிட்டு அந்த ஷார்க்கை இப்ப ஷூட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஷார்க்கு அங்கேயும் இங்கேயும் தண்ணிக்குள்ள மட்டும்தான் உலாவிட்டு இருக்கு. இந்த தடவை உஷாரா மேல வர மாட்டேங்குது. இப்போ ஷார்க் கொஞ்சம் மேல வரும்போது ஷூட் பண்ணிடுறான். ஆனா 2 புல்லட்ல ஒரு புல்லட் மிஸ் ஆயிருது. இன்னும் ஒரு புல்லட் மட்டும் தான் கையில இருக்கு. பக்கத்துல இருக்க டாக்டர் உனக்கு இதை கூட ஷூட் பண்ண தெரியலையா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அதட்டி பேசும்போது ஹீரோ கடுப்புல இந்தா நீயே ஷூட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கண்ணை தூக்கி போட்டுறாரு. ஆனா அந்த ஊசியை மட்டும் கையில வச்சுக்கிறாரு. ஹீரோ ஃப்ரெண்டு அந்த பக்கமா நீந்தி போயிருப்பான். அவனையும் பாத்துருது. இப்ப அவனை கொள்றதுக்காக போயிட்டு இருக்கும்போது இந்த டைம் தான் சாமர்த்தியமா யூஸ் பண்ணி ஹீரோ ஜம்ப் பண்ணி அந்த ஊசியை அந்த ஷார்க் மேல போட்டுறாரு. அவ்வளவுதான், ஷார்க்கும் மயங்கி போயிடுது. இந்த கேப்பை யூஸ் பண்ணி எல்லாரும் மெதுவா தண்ணிக்குள்ள இறங்கி மெயின் டோர் இருக்கிற இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, இந்த மயக்க ஊசி 6 மணி நேரத்துக்கு தாங்கும், நம்ம தைரியமா நடந்து போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த டோர் கிட்ட போய் பாஸ்வேர்டு போட்டா பாஸ்வேர்டு ஓபன் ஆகல. கதவு திறக்கலேங்கிற கடுப்புல கதவை டம்மு தட்டும் போது அவ்வளவுதான், அந்த சத்தத்தை கேட்டு மயக்கத்துல இருந்த ஷார்க்கு கூட எழுந்துருச்சு. எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க, அந்த ஷார்க்கை காணோம். ஹீரோட ஃப்ரெண்டு இது எப்படி சாத்தியம், இதுதான் 6 மணி நேரம் தாங்கும்ல அப்படின்னு சொல்றான். எப்படியோ அது எழுந்திருச்சுன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் பீதியில இருக்காங்க. ஏன்னா எல்லாரும் ஒரு சேஃபான இடத்துல இருந்தா கூட பரவாயில்ல, எல்லாருமே தண்ணிக்குள்ள இருக்காங்கல்ல. அவ்வளவுதான், டோரும் ஓபன் ஆகல. ரூம் ஃபுல்லா தண்ணி இருக்கனால எலக்ட்ரானிக் டோர் சிஸ்டம் எல்லாமே செயல் இழந்துருச்சு. எப்படியோ மேல ஒரு வெண்டிலேட்டர் போர்டு இருக்கு, அதை ஒரு டாக்டர் கவனிச்சிடறாரு. அந்த வழியா தப்பிச்சு போயிடலான்னு பிளான் பண்ணி கிளம்புறாங்க. ஆனா ஒரு படிக்கிட்டு இருக்கனால ஹீரோ ஒரு ஐடியா பண்ணி ஷார்க்கை டைவர்ட் பண்ணலான்னு வேற பக்கம் நீந்தி போய் ஷார்க்கு கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த கேப்ல எல்லாரும் மேல ஏறிட்டே இருக்காங்க. ஹீரோ மட்டும் தனியா மாட்டிக்கிறாரு. ஒரு செல்ஃப் மேல ஏறி நின்னு கரெக்டா அந்த ஷார்க் வரும்போது அந்த செவத்துல இருக்க வயரை பொடுங்கி அது கரெக்டா கடிக்க வரும்போது அது வாயிலேயே ஷாக் வச்சிடறான். அந்த ஷார்க்கு வலி தாங்க முடியாம கிறுக்கு பிடிச்ச மாதிரி சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. தண்ணிக்குள்ளேயே போய் செவத்துக்குள்ள முட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அந்த டைம் யூஸ் பண்ணி ஹீரோவும் சேஃபா மேல வந்துட்டாரு. இப்படியோ எல்லாரும் தப்பிச்சுட்டா சாமின்னு மேல வந்துட்டு பெருமூச்சு விட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இனிமேல ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அங்கதான் இன்னொரு விஷயத்தையும் பாக்குறாங்க. அங்க இருக்க இடத்துல எல்லாம் பெரிய பெரிய பள்ளமா இருக்கு. ஹீரோக்கு ஏதோ ஒன்று தப்பா படுது. எல்லாத்தையும் வார்ன் பண்றாரு, இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, உடனே நம்ம செக்யூரிட்டி ஸ்டேஷனுக்கு கிளம்பி ஆகணும், சீக்கிரமா போலான்னு எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அதாவது அந்த குட்டி பொண்ணு யோயோ இருக்கால, ஹெட் சயின்டிஸ்டோட பொண்ணு, அவங்க மேல விளையாடலாம் சொல்லி தானே வந்திருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு பார்க்ல தனியா தானே இருப்பா அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த குட்டி பொண்ணு மட்டும் தனியா பார்க்ல ஜாலியா விளையாடிட்டு இருக்கும்போது ஏதோ பின்னாடி ஒரு சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. நமக்கு மட்டும் தான் காட்டுறாங்க, அந்த செடியெல்லாம் அசைற மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு திரும்பி பார்க்கும்போது எந்த ஒரு மூமெண்ட்டும் இருக்காது. திரும்பி பார்த்துட்டு சரி எதுவும் இல்லைன்னு மீண்டும் அந்த ஊஞ்சல ஆட ஆரம்பிக்கிறப்போ அந்த ஷார்க்கு மேல் பரப்புக்கு வந்துருச்சு. அந்த மண்ணுக்குள்ள இருந்து அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்கு பறந்து வரும் பாருங்க. ஊஞ்சலை ஒட்டச்சிட்டு போய் அந்த பக்கமா விழுகுது. இதை பார்த்து யோயோ பொண்ணு அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறா. நினைச்சு பாருங்களேன், தனியா இருக்க இடத்துல அவ்வளவு பெரிய ஷார்க்கு கிட்ட ஒரு குட்டி பொண்ணு மாட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த பொண்ணோட மனநிலையை நினைச்சு பாருங்களேன். அந்த பொண்ணு அழுதுகிட்டே சறுக்கு மரத்துல ஏறிக்கிறா. ஷார்க்கு அப்பவும் விடல, பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதை உடச்சுக்கிட்டு மேல ஏறிக்கிட்டே இருக்கு. எப்படியோ தப்பிச்சு கீழே இறங்கி ஓடி வரா. அதே சமயத்துல கரெக்டா ஹீரோயின் வந்துடுறாங்க. ஆனா அவங்க கொஞ்சம் லேட்டா வந்துடுறாங்க. அவ்வளவுதான், அந்த ஷார்க்கு அந்த பொண்ணை பிடிக்க பக்கத்துல போயிடுச்சு. ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ வந்து காப்பாத்திடுறாரு. அவ்வளவுதான், அந்த ஷார்க்குக்கு இன்னும் காண்டாகுது. இவங்க தப்பிச்சும் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் அவங்க டீம் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதே சமயத்துலதான் ஹீரோயினும் அலறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. இங்க நிக்காதீங்க, ஓடுங்க அப்படி சொல்லிக்கிட்டு வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் மத்தவங்க எல்லாரும் பாக்குறாங்க. அந்த ஷார்க்கோட முழு சுயரூபத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச ஷார்க்கா, நம்ம எதிர்பார்த்த ஷார்க் இதுதானா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஹீரோயின் மட்டும் அவங்க தாண்டி ஓடிடுறாங்க. இப்போ எல்லாரும் பின்னாடியே தலை தெறிக்க ஓடிட்டு இருக்காங்க. ஓடும்போது ஒருத்தர் மட்டும் விழுந்துடுறாரு. அவ்வளவுதான், பின்னாடி வந்த ஷார்க்கு அவரையும் பிடிச்சு பின்னாடி இழுத்துட்டு போகுது. அதை பார்த்த மத்தவங்க எப்படியாவது அவரை காப்பாத்தி ஆகணும்னு பின்னாடியே ஓடி போறாங்க. அதுல ஒரு டாக்டர் மட்டும் எப்படியோ அவரோட கையை பிடிச்சுக்கிறாரு. ஆனா எதுவுமே பலனாகல. அந்த ஷார்க்கு 2 பேத்தையும் சேர்த்து இழுத்துட்டு தான் போகுது. அந்த டாக்டரால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல, அவரும் கையை விட்டுறாரு. இன்னொரு ஆளையும் அந்த ஷார்க்கு உள்ள இழுத்துட்டு போயிருது. வேற வழி இல்லாம அவரும் கையை விட்டுறாரு. பலத்தடியோட எந்திரிச்சு நிற்கும் போதுதான் தெரியுது அவருக்கு நிறைய ரத்த கசிய ஆரம்பிச்சிருச்சு. வேற வழி இல்லாம இதுக்கு மேல இருந்தாலும் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்து தப்பிச்சு ஒரு பாறைகள் இருக்க இடத்துக்கு தான் ஓடி வராங்க. அந்த ஷார்க்கு விடாம மீண்டும் துரத்துக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கு. இங்கதான் ஹீரோ ஒரு சாமர்த்தியமான விஷயத்த யோசிக்கிறாரு. அந்த ஷார்க்கை டைவர்ட் பண்ணி ஒரு பள்ளத்தை நோக்கி ஓடி போய் கீழே ஜம்ப் பண்ணிடுறாரு. அவ்வளவுதான், ஹீரோ கதை முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹீரோயினும் பதறி அடிச்சு ஓடி வந்து பாக்குறாங்க. எப்படியோ ஹீரோக்கு ஒண்ணும் ஆகல. அந்த பள்ளத்தோட விளிம்புல தான் அவரும் தொங்கிட்டு இருக்காரு. அந்த ஷார்க்குக்கும் ஒண்ணும் ஆகல. கீழே இருக்க சின்ன குட்டையில தான் அதுவும் வந்து விழுந்திருக்கு. அந்த ஷார்க்கு ஹீரோவை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. எப்படியோ இவங்க 2 பேர் வந்து ஹீரோவை காப்பாத்தி மேல கூட்டிட்டு வந்துடுறாங்க. எப்படியோ ரொம்ப தூரம் தப்பிச்சு வந்தவங்க ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஹீரோ மீண்டும் கேக்குறாரு, இப்போவாது சொல்லுங்க அந்த ஷார்க்கை என்ன பண்ணீங்க? திரும்பவும் அந்த டாக்டர் அதே தான் சொல்றான், அது கான்பிடென்ஷியல், எங்களால சொல்ல முடியாது, சரியா? இந்த மாதிரி
மாதிரி அதட்டுறான். ஹீரோ என்ன பண்றான், அப்படியா சரி உங்க உயிரை நீங்களே காப்பாத்திக்கோங்க, நாங்க கிளம்புறோம்னு அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு கிளம்புறாரு. அப்போதான் ஹீரோயின் ஒரு பெரிய உண்மையை சொல்றாங்க. நாங்க மிருகங்கள் இருக்க ஜீன்ஸை மாடிஃபை பண்ணி தான் ஷார்க்குக்கு செலுத்தணும், ஆனா அது இவ்வளவு பெரிய ஆபத்துல விடும்னு எதிர்பார்க்க கூட இல்ல. ஹீரோ கேக்குறாரு, அப்போ ஷார்க்கு நிலத்துல வர மாதிரி அப்படி என்ன ஜீன்ஸை நீங்க மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோயின் இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சொல்றாங்க. எந்த மிருகத்தோட ஜீனும் அதுக்கு மேட்ச் ஆகல, ஆனா மண்புழுவோட ஜீன் மட்டும் தான் பர்ஃபெக்டா மேட்ச் ஆச்சு. சோ அந்த ஜீனை தான் நாங்க அதை மிக்ஸ் பண்ணி அந்த ஷார்க் மேல செலுத்தணும், ஆனா அது இந்த அளவுக்கு பண்ணணும்னு நாங்க கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்றான், அப்படின்னா மனுஷனை சாப்பிடுற ஒரு பெரிய மண்புழுவை தான் நீங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களாடா. இவன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது எல்லாருக்கும் ஒரு டவுட், ஷார்க் எப்படி கரெக்ட் நம்ம இருக்க இடத்த மட்டும் தேடி தேடி வருது. அப்பதான் பக்கத்துல இருக்க டாக்டர் சொல்றான், இதோ இவன் தான் காரணம், இவனோட பிளட் ஸ்மெல் வச்சுதான் ஷார்க்கு கரெக்டா நம்ம இருக்க இடத்த தேடி வருது, இவனை ஷார்க்கு கிட்டே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பெரிய கூச்சல் போட்டுட்டு இருக்கான். கரெக்டா சத்தத்தை கேட்டு வந்த ஷார்க்கு சொன்ன அடுத்த நிமிஷமே கரெக்டா அந்த டாக்டரையே தூக்கிட்டும் போயிடுச்சு. அவ்வளவுதான், எல்லாரும் மீண்டும் தெரிச்சு ஓடுறாங்க. இந்த கலவரத்துல எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சிடுறாங்க. ஹீரோ ஹீரோயின் மட்டும் தனியா இருக்காங்க, மிச்சம் இருக்க 3 பேரும் தனியா ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஷார்க்கும் அவங்க பின்னாடி தான் போய்கிட்டு இருக்கு. அந்த டாக்டரால சரியா ஓட முடியல, அவங்க காலில் அடிபட்டு இருக்கனால கீழே விழுந்துடுறான். அந்த குட்டி பொண்ணு இவையோ இந்த டாக்டரை காப்பாத்துறதுக்காக திரும்பி வந்து எப்படியோ அவர் கையை பிடிச்சு தூக்கி கூட்டிட்டு வருது. ஆனா அந்த ஷார்க் பக்கத்துல வந்ததுனால இந்த சுயநல பிடிச்ச டாக்டர் அந்த குட்டி பொண்ணை தள்ளி விட்டுட்டு இவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். அதிர்ஷ்டவசமா அந்த குட்டி பொண்ணு அசையாம உட்கார்ந்ததுனால அந்த பொண்ணை தாண்டி பறந்து போய் அந்த டாக்டரை தான் பிடிக்க போகுது. அப்பதான் அந்த டாக்டருக்கு தெரியுது அவனோட காலையும் அடிபட்டு ரத்தம் கசிகிறது. அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சதுன்னு நினைச்சு அவனும் பார்க்கும்போதுதான் கரெக்டா அந்த ஷார்க்கு வந்து பிடிச்சிருது, அவனும் செத்துடுறான். இப்போ அந்த குட்டி பொண்ணு அழுகிற சத்தம் வேற கேட்டுருச்சு. அந்த ஷார்க்கு இப்போ அந்த பொண்ணை பிடிக்க தான் திரும்பி வருது. எப்படியோ கரெக்டா அந்த நேரத்துல அந்த ஹெட் சயின்டிஸ்ட் சான் அவரோட டீமோட வந்துடுறாரு. அந்த டீம்ல இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஷார்க்கை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த புல்லட்டோட வழியை தாங்க முடியாம அந்த ஷார்க்கு தப்பிச்சு ஓட பாக்குது. இப்போ ஹீரோ என்ன பண்றாருன்னா அவங்க வந்த ட்ரக்ல மேல ஏறி பாக்குறாரு. அங்க ஒரு பெரிய கன் இருக்கு. அந்த ஷார்க் ஓடுறத பார்த்துட்டு அதை எய்ம் பண்ணி ஷூட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் புல்லட்ல அடிபட்டுருது, ஆனா அதுக்கு எதுவும் ஆகல. கொஞ்சம் மண்ணுக்குள்ள போய் தப்பிச்சு போக பாக்குது. செகண்ட் டைம் எய்ம் பண்ணலான்னு எய்ம் பண்ணிட்டு இருக்காரு. ட்ரிகர் அழுத்தலான்னு போகும்போது சான் வந்து ஹீரோவை தடுத்துறாரு. அந்த புல்லட்டும் மிஸ் ஆகி தனியா போய் விழுந்துருது. அந்த ஷார்க்கும் தப்பிச்சும் போயிடுது. இப்போ ஹீரோ கோவத்தோட இருந்து எதுக்கா என்ன தடுத்தீங்க சான் கிட்ட கேக்குறாரு. இந்த கிரியேச்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு பணம் செலவு பண்ணிருப்பேன், எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருப்பேன், நீ சாதாரணமா அதை கொண்டிருப்பேன்னு சொல்ற. இது உயிரோட இருந்தா மட்டும்தான் அதோட வேல்யூ அதிகம், இது செத்துருச்சுன்னா அது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றான். இங்கதான் சானோட முழு சுயரூபம் எவ்வளவு மோசமா இருக்குன்னு நமக்கு தெரிய வருது. சான் வந்து ஹீரோவை மிரட்டுறாரு. இந்த ஷார்க்கை நீ தான் பிடிச்சு கொடுக்கணும், ஏற்கனவே இந்த ஷார்க்கை நீ தானே பிடிச்ச, எனக்கு இது உயிரோட வேணும் அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது ஹீரோ என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனா சான் யோசிக்காம அவங்க கூட தப்பிச்சு வந்த பொண்ணை ஷூட் பண்ணி கொலையும் பண்ணிடுறாரு. இதை பார்த்து ஷாக்கான ஹீரோக்கு அடுத்தது ஹீரோயின் மேல கண்ணை காமிச்சு நீ ஒத்துக்கலைனா இவளையும் ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்லி அவளையும் பிளாக்மெயில் பண்றாரு. வேற வழி இல்லாம ஹீரோவும் ஒத்துக்கிறாரு. கட் பண்ணா அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோயின் அவனோட ஃப்ரெண்டு அப்புறம் சானோட செக்யூரிட்டி ஆளுங்க இவங்களோட சேர்ந்து ஒரு போட்ல ஹீரோயின் வச்சிருக்க சிக்னல் டிவைஸை வச்சு ட்ராக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஷார்க் எங்க போயிட்டு இருக்குன்னா பக்கத்துல இருக்க ஒரு தீவுக்கு தான் போயிட்டு இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் தெரியுது. அதை ஹீரோ கிட்ட சொல்லும் போதும் அட கடவுளே அங்க நிறைய மக்கள் இருக்காங்க, அந்த தீவுல அசம்பாவிதம் நடக்கிறதுக்குள்ள நம்ம சீக்கிரம் போய் ஆகணும்னு சொல்லி போட்டை வேகமா எடுக்க சொல்றாங்க. ஆனா போற வழியிலேயே தெரியுது ஏற்கனவே சில படகுகளை உடைச்சு அங்க இருக்கவங்க எல்லாம் கொண்டுட்டு தான் அந்த ஷார்க் போயிருக்கு. தண்ணியில இருக்க ரத்த கரையை பார்த்தே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போதான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்த அந்த அப்பாவும் பையனும் மீன் பிடிச்சிட்டு இருக்க சீனை காட்டுறாங்க. இவ்வளவு நேரம் பார்த்தது பிளாஷ்பேக் தானே, இனிமேல் தான் அந்த ஷார்க்கோட ஆட்டத்தை முழுசா பார்க்க போறோம். அவங்கள தாண்டி ஜம்ப் பண்ணி போன ஷார்க்கு நேரா அந்த சிட்டிக்குள்ளதான் போயிடுது. அங்க இருக்க மக்களை அதை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் நாசம் பண்ண ஆரம்பிக்குது. நிறைய பேத்த கண்ணா பின்னான்னு சாப்பிட ஆரம்பிக்குது. கூட்டத்துல ஒரு குட்டி பொண்ணு மட்டும் எதுக்கு இவங்க ஓடுறாங்கன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு ஒரு சின்ன சைக்கிள்ல ஓட்டிட்டு வந்து நிக்கிறா. அப்பதான் அவளும் பாக்குறா, அவளுக்கு ஆப்போசிட்ல அந்த ஷார்க்கு அங்க இருக்க ஃபவுண்டனை உடைச்சிட்டு வந்து அவ பக்கத்துலயே நிக்கும். அந்த பொண்ணை சாப்பிடலான்னு வரும்போது கரெக்டா அதே சமயத்துல ஹீரோயின் அவங்களோட சிக்னல் டிவைஸை வச்சு இந்த ஷார்க்கை டைவர்ட் பண்ணி அவங்க பக்கம் வர வைக்க ட்ரை பண்றாங்க. இந்த ஷார்க்கும் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. இப்போ அந்த குட்டி பொண்ணை ஒண்ணும் பண்ணாம அவங்க போட்டு இருக்க பக்கம் நோக்கி வரவும் ஆரம்பிக்குது. அந்த ஷார்க்கு வரும்போது பிடிக்கிறதுக்காக ஒரு இறைய ரெடி பண்ணி பெரிய தூண்டில போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு தெரியாது இல்ல அந்த ஷார்க் இப்போ எவ்வளவு பெருசு இருக்குன்னு. இறைய தூண்டில போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதான் ஹீரோயின் மீடியால வர லைவ் நியூஸ பாக்குறாங்க. அந்த ஐலாண்ட்ல அந்த ஷார்க்கோட அசுரத்தனமான வளர்ச்சியை பார்த்து மிரண்டும் போறாங்க. இந்த ஷார்க்கு இவ்வளவு பெருசா ஆயிடுச்சா அப்படின்னு போட்ல இருக்க எல்லாத்தையும் அலர்ட் பண்றாங்க. இறைய மேல இடுங்க, வேகமா போட்டை இடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த சமயத்துல கரெக்டா அந்த ஷார்க்கும் வந்துருது. தூண்டில இருக்க இறைய பிடிச்சி இழுத்துட்டு போகும் பார்த்தா அந்த போட்டோட சேர்ந்து இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிடுச்சு. அது போற வேகத்துல முதல்ல ஹீரோட ஃப்ரெண்டு தான் கீழே விழுகிறான். மத்தவங்களும் தாக்கு பிடிக்க முடியாம ஒவ்வொருத்தரா தண்ணிக்குள்ள விழுக ஆரம்பிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கும் போட்டுக்குள்ளே அடிபட்டுருது. அவங்களும் உள்ளே மயங்கி விழுந்துடுறாங்க. ஹீரோ எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த போட்டை ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிறான். அந்த ஷார்க்கு அந்த போட்டை வேகமா இழுத்துட்டு கரைக்கு வரும்போது ஹீரோ பறந்து போய் ஒரு மரத்துல மோதி கீழே விழுந்து மயங்கிடுறான். அந்த ஷார்க் என்ன பண்ணுது, அந்த போட்டை இழுத்துக்கிட்டு ஒரு பெரிய குகைக்குள்ள இழுத்து போயிடுது. அப்படியே கட் பண்ணா சானுக்கும் தகவல் போகுது, ஷார்க்கோட லொகேஷனை ட்ராக் பண்ணுங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். அவர் டீமோட கிளம்புறாரு. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் இப்பதான் மயக்கம் தெரிஞ்சு எந்திரிக்கிறாங்க. பக்கத்துல இருக்க வாக்கி டாக்கி எடுத்து ட்ரை பண்றாங்க. அதுல சிக்னல் சரியா இல்லாதனால தூக்கியும் போட்டுறாங்க. ஓகே, இப்போ அந்த சிக்னல் டிவைஸை தேடுவோம்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அங்க இருக்க போட்டு கடியில தான் கிடக்குது. எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்தவங்க ஆன் பண்ணி பாக்குறாங்க. சரியா சிக்னலும் கிடைக்கல. சரின்னு பக்கத்துல இருக்க கல் குவியல் மேல ஏறி இப்போ ட்ரை பண்றாங்க. சிக்னல் கிடைச்சிருச்சு. சிக்னல் கிடைச்ச உடனே அதுல இருந்து ஒரு பீப் சவுண்ட் வந்துருது. அந்த சவுண்ட் கேட்ட உடனே அவங்களுக்கு பின்னாடி ஒரு உருமல் சவுண்ட் கேக்குது. அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது, பின்னாடி தான் அந்த ஷார்க்கு தூங்கிட்டு இருந்திருக்குன்னு. தேவையில்லாம நாம தான் எழுப்பிட்டோமோன்னு மெதுவா திரும்பி பார்ப்பாங்க. அந்த ஷார்க்கு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டே வருது. இவங்களும் பயத்துல பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. கரெக்டா சானோட டீம் லொகேஷனை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. அந்த ஷார்க்கையும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஷார்க்னால தாக்கு பிடிக்கவும் முடியல. இந்த பக்கம் ஹீரோவை கட்டுறாங்க. மயக்கம் தெரிஞ்சு எந்திரிச்சு பார்த்த அவரு கரெக்டா அந்த போட்டு போன தடத்தை பாத்துறாரு. ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறாரு. இந்த பக்கம் சானோட டீம் இன்னமும் அந்த ஷார்க்கை ஷூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த ஷார்க்னால தாக்கு பிடிக்கவே முடியல. அப்படியே கொஞ்ச நேரம் மயங்கியும் போயிடுது. அந்த சான் அந்த ஷார்க் பக்கத்துல வந்து ஆசையா ஏதோ குழந்தைய தொடுற மாதிரி தொட்டு பாக்குறாரு. கரெக்டா அதே டைம்லயும் நம்ம ஹீரோ அந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. சரி, ஹீரோயினை மட்டும் நம்ம கூட்டிட்டு போலான்னு சைலண்டா கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது சான் சொல்றாரு, எங்க போறீங்க, நில்லுங்க. இந்த ஷார்க்கு அற்புதமான படைப்பு தெரியுமா, இதை வச்சு நிறைய சாதிக்க முடியும், நீயும் என் கூட சேர்ந்துரு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோக்கும் அதுல விருப்பமே கிடையாது. மீண்டும் சான்ஸ் சொல்றாரு, இத மருத்துவத்துக்காக தான் நம்ம பயன்படுத்தலாம்னு நினைச்சோம், ஆனா இந்த கிரியேச்சரை இதுக்கு மேல நம்ம பயாலஜிக்கல் வெப்பனா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம நாட்டுல இருக்க ராணுவ ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கு நிறைய செலவும் நிறைய டைம் எடுக்கும், அதுக்கு பதிலா இந்த மாதிரி பயாலஜிக்கல் வெப்பன் யூஸ் பண்ணலாமே சொல்லி ஐடியாவும் கொடுக்குறாரு. ஹீரோக்கு செம கோவம் வந்துருது. போதும் நிறுத்துங்க, உயிரை காப்பாத்த கண்டுபிடிச்சா பல பேர் உயிரை எடுக்கிறதுக்காக பயன்படுத்தலாம்னு சொல்றீங்க, நீ எல்லாம் மனுஷனே இல்ல அப்படின்னு சொல்லி கண்டபடி பேசுறாரு. சானுக்கும் கோவம் வந்துருது. டீலுக்கு ஓகேனா உங்களை உயிரோட விட்டுருவேன், இல்லனா உங்களை இங்கேயே சாகடிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டவும் செய்யறாரு. அதே சமயத்துல அவருக்கு பின்னாடி ஷார்க்கும் கொஞ்சம் அசைய ஆரம்பிக்குது. முன்னாடி இருக்க டீம்மேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அலர்ட்டும் ஆகுறாங்க. சானுக்கும் புரிஞ்சிடுச்சு. அவரும் நகர்ந்து போறதுக்குள்ள அவ்வளவுதான், அவருக்கு பின்னாடி நின்னு சைலண்டா வாயை ஓபன் பண்ணி அவர் நகர்றதுக்குள்ள அவர் அப்படியே முழுங்கிருது. எல்லாரும் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு அடிச்சு பிடிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்மோக் கிரேனேட்ஸ் போட்டுட்டு அங்க இருக்க பாறைங்களுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஷார்க்கு தான் இப்ப மியூட்டன்ட் ஆயிடுச்சு இல்ல, இனிமேல் பிளட்டோட ஸ்மெல்ல மட்டும் அதனால கண்டுபிடிக்கும் இல்ல, சின்ன அசைவு இருந்தாலோ சத்தம் இருந்தாலோ ஈஸியா கண்டுபிடிச்சிரும். இது தெரியாம அந்த ஸ்மோக்குள்ள அவங்க அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. அந்த ஷார்க்கு இப்போ ஒவ்வொருத்தரையா தேடி தேடி கொண்டுட்டு இருக்கு. அவங்களோட டீம் லீடருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்களோட ஆளுங்க ஒவ்வொருத்தரா செத்து செத்து விழுந்துகிட்டு இருக்கானுங்க. இதை பார்த்து தாங்க முடியாத அந்த டீம் லீடர் 2 கன்னை கையில எடுத்துக்கிட்டு அந்த புகை மூட்டத்துல சத்தம் வர திசையை பார்த்து சராமரியா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த ஷார்க்கு அவருக்கு பின்னாடி தான் கோரமான பல்ல காமிச்சுக்கிட்டு அமைதியா நின்னுக்கிட்டு இருக்கு. அந்த டீம் லீடருக்கும் தெரிஞ்சிருது இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நிக்கும் போது அந்த ஷார்க்கு அவரையும் சாப்பிட்டுருது. இந்த கேப்ல ஹீரோவும் ஹீரோயின் மட்டும் வேற திசையில எஸ்கேப் ஆயிடுறாங்க. அந்த ஷார்க்கு எல்லாத்தையும் கொண்டுட்டு இப்போ ஹீரோயினையும் துரத்த ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோ இப்போ ஹீரோயின் சொல்றாரு, இங்க பாரு, 2 பேரும் ஒன்னா போனா கண்டிப்பா செத்துருவோம், அதனால இந்த டிவைஸை என்கிட்ட கொடுத்துரு, நீ தப்பிச்சு போயிடுன்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கும் விடுறதுக்கும் மனசு இல்ல. ஆனா ஹீரோ, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நீ என்ன பத்தி கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அந்த ஷார்க்கை டைவர்ட் பண்ணி அவர் பக்கம் வர வைக்கிறாரு. அவர் எங்க போனாருன்னா, இதுக்கு முன்னாடி அந்த ஷார்க்கை கன்னால சுட்டிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல அந்த கிரனேட் கன்னு கிடக்கும், அதை தேடிதான் இப்போ ஓடுறாரு. போற வழியில அந்த ஷார்க்கு கிட்டயும் மாட்டிக்கிறாரு. அது கரெக்டா அவரை கடிக்க வரும்போதெல்லாம் இவரு ஜம்ப் பண்ணி தப்பிச்சு போயிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அந்த சிக்னல் டிவைஸையும் தவறு விட்டுறாரு. சரி, அந்த கன்னாவது எடுக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துலயும் போயிடுறாரு. ஆனா அதுக்குள்ள அந்த ஷார்க்கு ரொம்ப பக்கத்துல வந்துருது. ஹீரோவை கரெக்டா கடிக்க வரும்போது அதே சமயத்துல ஹீரோயினும் வந்துடுறாங்க. அதாவது அந்த சிக்னல் டிவைஸை எடுத்து அந்த ஷார்க்கையும் டைவர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஹீரோயின் இருக்க பக்கம் தான் அந்த ஷார்க்கு வரப்போகுது. ஆனா ஹீரோ இருந்துட்டு அந்த டிவைஸை என்கிட்ட தூக்கி போடுன்னு சொல்றாரு. ஹீரோயினும் அந்த டிவைஸை தூக்கி போடுறாங்க. ஆனா அந்த ஷார்க்கு இடையில வந்து அந்த டிவைஸையே முழுங்கிருது. ஆக்சுவலா இந்த இடத்துக்கு ஹீரோ வந்த பிளான் என்னன்னா, அந்த ஷார்க் இப்போ அதிக அளவுல மியூட்டேட் ஆனதுனால அதனுடைய மேல் புறத்தோல் ரொம்ப
ரொம்ப தடிமனா இருக்கனால எந்த புல்லட்டும் அதை காயப்படுத்த முடியாது இல்லையா. எப்படியும் அது உடம்புக்குள்ள இருக்க சதைகள் நார்மலா தானே இருக்கணும். அதனால கண்டிப்பா அந்த கிரெனேட் கன்னை வச்சு அது வாய்க்குள்ள சுட்டோம்னா அது கண்டிப்பா செத்துரும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இவ்வளவு கஷ்டப்பட்டும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில அந்த ஷார்க்கு அந்த டிவைஸையும் முழுங்கி எதுக்குமே வழி இல்லாம பண்ணிடுச்சு. இப்போ அந்த ஷார்க்கு என்னடா என்னை வச்சு விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கீங்களான்னு ஹீரோயின் பக்கம் போகுது. ஹீரோக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஹீரோயின் அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சதுடான்னு நிக்கும் போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஓடி வரான். அந்த போட்ல இருந்து கடல்ல விழுந்தவன் எப்படியோ இவன் ஒருத்த மட்டும் உயிர் படைச்சிட்டான் போல. சரியான டைமிங்லயும் வந்துட்டான். அந்த ஷார்க்கை டைவர்ட் பண்றதுக்கு அதுக்கு ஒரு இறையும் கொண்டு வந்துட்டான். கரெக்டான டைமிங்ல அந்த மீனை தூக்கி போடுறான். ஷார்க்கு அதை பார்த்துட்டு வாயை திறக்கும் போது ஹீரோக்கும் இதுதான்டா சரியான சான்ஸ்னு கரெக்டா அதோட வாய்க்குள்ளேயே 2-3 கிரானைட்ஸை ஷூட் பண்ணிடுறாரு. அவ்வளவுதான், அந்த ஷார்க்கோட வாய்க்குள்ள அந்த கிரானைட் போனோன்னு ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் ஏற்படுது. அந்த பிளாஸ்டால ஹீரோவும் பறந்து போய் அந்த பக்கமா விழுந்துடுறாரு. எப்படியோ அந்த ஷார்க்கு மண்ணுல விழுந்து அதோட உயிரையும் விடுது. இவ்வளவு நேரம் போராடி எப்படியோ அந்த ஷார்க்கையும் வீழ்த்திட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோவை பார்த்தா காணோம். இப்போ அவன் ஃப்ரெண்டும் ஹீரோயினும் இந்த ஷார்க்கை கொல்றதுக்காக நம்ம ஹீரோ தன்னோட உயிரையே விட்டுட்டாருன்னு அவரை தேடிக்கிட்டு அவர் பேரை சொல்லிக்கிட்டே போறாங்க. ஆனா ஹீரோவை எங்கேயுமே காணோம். உண்மையாலுமே இறந்துட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் பின்னாடி இருந்து ஒரு குரல் கேக்குது. எப்பா எனக்கு கொஞ்சம் வைன் கிடைக்குமா அப்படின்னு சொல்றாரு. அப்போதான் ஹீரோ ஃப்ரெண்டுக்கும் ஹீரோயினுக்கும் நிம்மதியா இருந்தது. அவன்கிட்ட ஓடி போய் 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஆனா இந்த படத்துல லாஸ்டா ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த ஷார்க்கு அந்த கேவுக்குள்ள போச்சுல்ல, அங்க போய் ஒரு முட்டையை வச்சு ஒரு ஷார்க்கு குட்டியும் வெளியே வந்த மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. அவ்வளவுதான் காய்ஸ். இந்த படத்துல இருந்து நமக்கு என்ன புரிஞ்சதுன்னா, நம்ம எப்பவுமே வாழ்ற வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை. அதுல வர நோய் நொடிகளும் ரொம்ப சாதாரணமான விஷயம் தான். அதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத ரிசர்ச் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி இவ்வளோ பேர் உயிரையும் இழந்து எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம போறதுக்கு நம்ம இருக்கிறப்போவே நல்லபடியா சாப்பிட்டுட்டு கெட்ட விஷயங்களை பண்ணாம இருந்தாலே நீண்ட நாள் வாழ முடியும். அதனால எல்லாரும் நல்லபடியா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்களோட கருத்துக்களையும் அடுத்தது என்ன படம் போடலாங்கிற படத்தோட தலைப்பையும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. உங்களுக்காக நிச்சயமா அந்த படத்தை போடுவேன். until stay tuned, bye bye.